மேயர் பிரியா மேடம் இதுவரைக்கும் ஒரு தமிழக முதல்வர் சிஎம் நம்ம ஜோசப் விஜய் சாரை ஏன் போய் பார்க்கல, மரியாதை நிமித்தமா ஏன் இன்னும் போய் அவங்கள பார்க்கல? பேதி போயிட்டு இருந்தது. பேதி போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் போய் பார்த்தோம்னா நாரும் இல்ல. ஒரு முதலமைச்சரோட அவருக்கும் பேதி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இவங்க போய் பார்க்கல. அதாவது இப்ப ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, நன்றி சொல்றாரு, வேற இதுல போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த கணக்குல தான் இருக்காருங்கிறப்ப இது மாதிரி எம்எல்ஏக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க அப்படிங்கிறது புரியல எனக்கு. சார் அவருடைய நல்ல இது ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. எப்பா தெரியாம போயிட்டேன்ப்பா அப்படின்னு ஒத்துக்குங்க. விஜய் ஒன்னும் கவலையப்படாதீங்க. உங்க வீட்டுல ஆடு வளர்த்தா அந்த ஆடை யானையா மாத்தி கொடுக்கிற விஷயத்தை இவங்க பண்ற ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு இருக்காராம். சீயா உங்களுக்கு தெரியாதா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறோம் சார். சாப்பிட்டீங்களா? நாங்களாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கோம். நல்லா சாப்பிடுறீங்க? இருக்கோம், உங்க அளவுக்கு இல்ல ஆனா இருக்கும். ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஆயா சாப்பிட்டுச்சான்னு கேட்டீங்களா? அந்த கடை அது ஏன் சார் எப்ப பார்த்தாலும் கடைக்கோடியில இருக்க ஆயா மேல உங்களுக்கு ஒரு பற்றுன்னு இல்ல. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாள் ஆட்சியும் சரி பின்னால் ஆட்சியும் சரி, எவன் வந்தாலும் அந்த கடைக்கோடியில இருக்கிற ஆயா கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த கடைக்கோடியில இருக்க ஆயா மேல உங்களுக்கு மட்டும் ஏன் சார் அவ்வளவு லவ்? அப்ப நீங்களே அவளை கவனிச்சிருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு ஆயா வீட்டுல இருந்து தான் இந்த சிட்டிக்கு வந்திருக்கோம். அதனாலதான் அந்த ஆயா மேல இருக்கிற பாசம். ஆமா. ஆனா இவனுங்களா அப்படி இருக்கானுங்களா? எவனுங்க சார்? யார சொல்றீங்க? இன்றைய அரசியல்வாதிகள், நாளைய அரசியல்வாதிகள், நேற்றைய அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் அந்த ஆயாவை பத்தி கவலைப்படுறாங்களா? சார் இந்த அரசியல்வாதிகள்னு ஒரு சின்ன டவுட். ஒண்ணும் இல்ல சார், இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா, திமுக ஆட்சியில இருந்து மேயரா வந்தவங்க இல்லையா, மேயர் பிரியா, அவங்க வந்துட்டு உங்களை மாதிரியே இருப்பாங்க. ஐயோ, அவங்க கேட்டா அடிக்க போறாங்க சார். அடிக்க மாட்டாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா நிக்க வச்சா ட்வின்ஸ் மாதிரி தான் இருக்கும். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம் சொல்றேன். இவர் என்னை மம்பிள்கிறாரு, நான் வரல. சரி சொல்லுங்க சார். மேயர் பிரியா மேடம் இதுவரைக்கும் ஒரு தமிழக முதல்வர் சிஎம் நம்ம ஜோசப் விஜய் சாரை ஏன் போய் பார்க்கல, மரியாதை நிமித்தமா ஏன் இன்னும் போய் அவங்கள பார்க்கல? ஏன் கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் சிஎம்மா பதவி ஏற்கும் போது அப்ப மேயரா இருந்த நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா போய் பார்த்தாங்க மரியாதை நிமித்தமா. அப்ப அவர் மேயரா இருக்கும்போது போய் பார்த்தாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஜோசப் விஜய் முதல்வரா இருக்கும்போது இவங்க மேயர் போய் பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பலதரப்பட்ட மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் ஒரு மேயருக்கு இது கூட தெரியாதா, ஒரு மரியாதை நிமித்தமா போய் அவரை பார்க்க கூடாதா அப்படின்னு பல பேர் கேக்குறாங்களே. இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல அது உண்மை என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க மேயர் போறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறது எத்தனை நாளா பேதி போயிட்டு இருந்தது. என்ன சீரியஸா? சரி ஓகே. ஆமா, பேதி போயிட்டு இப்ப நார்மலா ஒரு தலைவலி வயிற்று வலின்னா கூட நம்ம யோசிக்கலாம். பேதி போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் போய் பார்த்தோம்னா நாரும் இல்ல. 10-20 நாளாவே போயிட்டு 10-20 நாளாவே பேதி போயிட்டு இருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம போனோடனே அவருக்கு கை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை கொடுக்கறதுன்னா டிசென்ட்ரி மாதிரி இல்ல, கையில கொடுக்கணும், வணக்கம் சொல்லுங்க, அதான் பரவிடும். ஒரு முதலமைச்சரோட அவருக்கும் பேதி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இவங்க போய் பார்க்கல. மேயர் பிரியா போய் பார்க்கல. ஆமா, இப்போ கொரோனா மாதிரி சில இப்ப காலரான்னு ஒரு வியாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலராங்கிறது அது டிசென்ட்ரி தான். அது ஒரு வயிற்றுப்போக்கு தான். ஆனா அவங்கள்ட்ட போய் நம்ம பக்கத்துல இருந்தாவே நமக்கு அடுத்தாப்புல அது தொத்திக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு பேதி போயிட்டு இருக்குது இல்லையா? அது மாதிரி இன்றைய முதலமைச்சருக்கும் பேதி போயிருச்சுன்னா அந்த மாதிரி அப்புறம் அவருக்கு டெய்லி வர முடியாது இல்லையா சட்டசபைக்கு. இதெல்லாம் போய் பார்க்க கூடாதுன்றதுக்கு என்னென்ன ரீசன் சொல்றீங்க? ஏங்க நான் உண்மையை சொல்றேங்க, அவங்களுக்கு பேதி போனது உண்மைங்க. பேதி மாத்திரை போட்டுட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்பதான் தேன்ல பண்ணை குலைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ இந்த ஒரு வாரமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதான் தெரியுமா? அது இப்ப ரீசெண்டா திருவிக நகர் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனு. இப்போ நம்ம புது எம்எல்ஏ பல்லவி மேடம் போனோம். பல்லவி என்ற
அந்த ஏரியா எம்எல்ஏ சார். பல்லவின்னு இப்போ அவங்க பேர் பல்லவி. நான் கூட பல்லவினா சாய் பல்லவி இல்லன்னா பழைய பல்லவி. சினிமா நினைப்புலயே இருங்க எப்ப பார்த்தாலும். கொஞ்சம் இந்த உலகத்துக்கு வாங்க சார். இல்ல அரசியல் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா வந்திருக்காங்களா இவங்க எல்லாம் எம்எல்ஏ இருக்காங்க தெரியலையே. ஏன்னா எங்க அதாவது இப்ப ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, நன்றி சொல்றாரு, வேற ஒரு இதுல போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எல்லா மக்களும் என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காரு. நான் தூத்துக்குடியில மட்டும் அந்த மக்களை பார்க்க நன்றி சொல்ல மாட்டேன், எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களும் என் மக்கள் தானே, எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி நன்றி சொல்ல போயிருக்காரு. இதுலாம் தப்பு இருக்கு? திருச்சியில இருக்கவங்க தான் இப்போ ஓட்டு போட்டானா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணுமா? மத்த இடத்துக்கு எல்லாம் நன்றி போய் சொல்லக்கூடாது. சொல்லியிருக்காருல போவன எப்ப முதலமைச்சரே இந்த கணக்குல தான் இருக்காருங்கிறப்ப இது மாதிரி எம்எல்ஏக்கு போய் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க அப்படிங்கிறது புரியல எனக்கு சார். அவரோட நல்ல இது ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. எப்பா தெரியாம போயிட்டேன்பா அப்படின்னு ஒத்துக்குங்க. தப்பு அதாவது 41 பேர் செத்தப்ப கூட தப்பு என் மேல இல்லைங்கிற ஒரு கில்ட்டினஸே இல்லாத ஒரு டிராவலு, எதுவுமே நம்ம செய்யல அப்படிங்கறதே மனப்பக்குவத்துல இருந்தா அப்புறம் என்னதான் சரி விடுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா பேசாம சீரியஸா என்னோட பார்வைக்கு இவர் அஜித் முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா உண்மையிலேயே சூப்பரா கெத்தா நல்லா இருந்திருக்கும். சார் ஆக்சுவலி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப இல்ல அம்மா காலத்துல வந்துட்டு அது அம்மா காலத்துல அதான் அவர் இப்ப முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா இப்ப 2500 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேரம் குடிச்சிருப்பாரு. ஏன்னா குடுக்கணுங்கிற மனசு இருக்கணும். இப்ப கல்லாப்பட்டியில காசு இல்லைன்னு கதை சொல்லக்கூடாது வர்றதுக்கு முன்னாலேயே. அங்கதான் காசு இல்லையாமே, அதத்தான் சொல்றேன்ல. பார்க்காமையே சரி காசு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, காசே சுத்தமா வலிச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்ற கண்டிஷன்ல தான் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தாப்புல எப்படி 1000 ரூபாய் எல்லாருக்கும் காசு கொடுத்தீங்க, எப்படி கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் சம்பளம் போட்டீங்க, எப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இந்த பணத்தை வச்சு அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்குதுங்கிறது ஏன் சொல்லல? ஏன் வந்து ஒண்ணுமே அண்டாவை பார்த்தோம் நாங்க அண்டாவில் ஒண்ணுமே இல்லைன்னு எதுக்கு போய் சொல்றீங்க? அப்ப உண்மை என்ன? அப்ப அண்டாவில் இருக்கிறது நீங்க பாதி எடுத்து உடனே எடுத்து மறைச்சு வச்சுட்டீங்க. மறைச்சு வச்சுட்டு இல்லைங்கிறீங்க. அவர் உள்ளே போகவே இல்லையே, அதுக்கு முன்னாடி தானே. அப்ப உள்ளே அதான் என்னன்னு பார்க்காமயே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இதே அஜித்னு அப்படி பண்ணுவாரா? அஜித்னு இந்நேரம் எல்லாருக்குமே 2500 ரூபா கொடுத்துருப்பாரு, இந்த மாமன் சோறு கொடுத்துருப்பாரு, குழந்தைக்கு மோதிரம் போட்டிருப்பாரு. இந்நேரம் மாமன் சோறு இல்ல சார், மாமன் சீர். மாமன் சீர் தான் சொல்றேன். இங்க சோறே போடலையே அப்புறம் என்னத்த சீரு? உங்களுக்கு அஜித்னா எல்லாம் நடந்திருக்கும். சரி அஜித் வேணாம், அட்லீஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்திருந்தாருன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும் சார். சூப்பர் ஸ்டார் வந்தா. ஆனா அவர் தான் நான் பாதியில எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு. ஹலோ, உடம்பு சரியில்லாம போனதை பத்தியே விடுங்க. அவர்லாம் வந்திருந்தாருன்னா இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவரு எப்படி தெரியுமா, ஒரு தடவை சொல்லுவேன், மறு தடவை 100 தடவை சொல்ல மாட்டேன் சார். அப்படி இல்ல சார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படியே சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல். புரியுதுங்களா? அப்படி சொல்லியாவது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல. புரியுதுங்களா? அவரையும் தான் வர விடாம பண்ணிட்டீங்களே. அவரை வர விடாம பண்ணது இல்ல, நீங்க தான் பண்ண வேலைதான். இல்ல நான் கேள்விப்பட்டேன். நல்லவன் அரசியலுக்கு வரமாட்டானா? ஆமா. அப்ப முக ஸ்டாலின் ஐயா வந்தது, உதயநிதி ஸ்டாலின் வந்தது, அவங்கள ரொம்ப கெட்டவங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா வந்தது. ஐயோ ரொம்ப கெட்டவங்க. எடப்பாடி எல்லாம் கொடூரமானவர்கள், புரியுமா? அந்த கொடூரமானவர்கள் எல்லாம் மாத்தி அமைக்கணும் தான் ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கறதெல்லாம் மக்கள் பாத்தீங்களா, மாற்று அரசியல் ஏற்படுத்திருக்காங்களா இல்லையா? மாற்றம் ஒன்றே மாற்றம் மாறிடுச்சு இல்ல, இப்பதானே வந்துருவோம், இனிமேதான் மாறும். ஆமா. ஒரு விஷயம் விஜய், ஒன்னும் கவலையப்படாதீங்க. உங்க வீட்டுல ஆடு வளர்த்தா அந்த ஆடை யானையா மாத்தி கொடுக்குற விஷயத்தை இவங்க பண்ற ஒரு மந்திரத்தை கத்துக்கிட்டு இருக்காராம். சீயா, உங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயங்க, நீங்க ஆசைப்பட்டதை உங்க இடத்துல உட்காந்துக்கிட்டே நீங்க அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை தேடி இப்ப மோடி கிட்ட கத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கத்துக்கிட்டு பை லா பண்ணி எல்லாத்தையுமே சட்ட திருத்தமாக்கி எல்லா ஸ்கூல்லையும் பாடமா வச்சுட்டோம்னா அந்த மந்திரத்தை படிச்சுட்டா வீட்டுல இருக்கிட்ட ஆடுகிட்ட போய், ஆடு காதுகிட்ட போய் அந்த காதுல அந்த மந்திரத்தை சொன்னா அந்த ஆடு உடனே யானையா மாறிடும். புரியுதுங்களா? யானையா மாறினா எவ்வளவு லாபம் உண்டா இல்லையா? ஆடா மாறினா கூட ஒரு லாபம் இருக்கு. யானையா மாறினா அதை கட்டி சோறு போடுறதுக்குள்ள விடிஞ்சிருமே, சொத்தழிஞ்சிருமே. ஹலோ, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் சோறு போட்டு கட்டுப்படி ஆகாத. சோறா? யானைக்கு சோறு கொடுக்குறீங்களா? சோறு கொடுத்து புரியலங்க, யானையே கேவலப்படுத்துறது மாதிரி இருக்கா? அதே ஒரு மாடுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பால் கொடுக்கும், பால் கறந்து அதை வித்து நம்ம ஒரு கொஞ்சம் செழிப்பா இருக்கலாம். யானையை கட்டி என்ன? அப்ப எதுக்கு அவ தாவேக்கா கொடியில 2 யானை அப்படி தூங்கிட்டு நிக்குது? எதுக்கு? எங்களோட சிம்பிள். அப்போ ஊரெல்லாம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்கும்ல.
வீட்டுக்கு வீடு சிம்பிள் இருந்தா நல்லா இருக்கும்ல. மதம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் சார் காலி. மதம் பிடிச்ச காலியா? மதம் பிடிச்ச அடக்கிறதுக்கு யார் இருக்கா? முதலமைச்சர் இருக்காருல்ல, ஓடி வந்து ஏறி உட்காந்து அடக்கடா யாரு அப்படின்னு அடக்க மாட்டாரு. அவர் என்னெல்லாம் அடைக்கிறாரு தெரியுமா? அவர் அடைக்கிறாரு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாததா சொல்லுங்க. எத்தனை படத்துல என்னென்ன அடக்கிருக்காரு? சுறா படத்துல மீனி அடக்கிருக்காரு தெரியுமா? அது வேற லெவல். அப்போ அவ்வளவு பெரிய மீனே அடக்குறாருன்னா இது அடக்க மாட்டாரா ஒரு யானைய? உங்க கற்பனை வந்து ஒரு அளவில்லாம அளவில்லாத கற்பனை இல்ல, இந்த அளவில்லாத கற்பனை இல்ல இருந்ததுனால தான் நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கோம். அப்ப நீங்களும் எங்களுக்கு தான் போட்டீங்களா தாவேக்காக்கு? எது பாத்தீங்களா உண்மையை சொல்றாரு. எது தாவேக்காவுக்கு? நீங்களும் நமக்கு தான் ஓட்டு போட்டீங்களா மாதிரி? நான் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஆமா ஓகே ஓகே. ஆனா எதிர்கட்சி தோத்து போயிட்டீங்க. தோத்து போயிட்டோம். உங்களாலதான் தோத்து போச்சு அந்த கட்சி. எங்களால உங்க ஒரு ஓட்டாலதான். நீங்க அப்படியே நெகட்டிவ் வைவ் அவன கட்சிக்கு, திமுகக்கு. என்ன பண்றது, காலம் கலிகாலம். அதேதான், நாங்க தூய சக்தி, அதனாலதான் தூய்மையா இருக்கோம். நீங்க வந்து தீய சக்தி. தீய சக்தி ஏன்? தூரத்து சக்தி, என்ன சக்தி, என்னென்ன சக்தி எல்லாம் சொல்லிருக்கீங்களே. இப்ப ரீசெண்டா தீய சக்தி, தீஞ்ச சக்தி, தீந்து போன சக்தி. ஆமா, ஒருத்தன் சொன்ன ஒரு ட்ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அது தீஞ்ச சக்தி இல்ல, சட்டியை தான் அவர் சொல்றாரு. தீஞ்சு போன சட்டி, தூந்து போன சட்டி, ஆமா எண்ணெய் இல்லாத சட்டி, அப்படி இப்படின்னு அது மாதிரிலாம் சார் அழகா சொன்னார் சார். அதாவது தீய சக்தி, தீஞ்சு போன சக்தி, தீர்ந்து போன சக்தி. எப்படி பாத்தீங்கன்னா அந்த தமிழ் எவ்வளவு அழகா விளையாடுது இல்ல நம்ம முதல்வருடைய வாயில. செம்மையா இருக்கு சார். தீர்ந்து போன இருக்க சக்தின்னும் போது அப்படியே வைப் கிளம்புதாங்க. அதெல்லாம் விட இந்த இது அந்த அவர் நிப்பாட்டினதுல என் வாயில வருது அப்படின்னு நிப்பாட்டினார்ல. இன்னொரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அல்லு சில்லு அப்படின்னு. பாத்தீங்களா, ஐயோ பா என்ன வார்த்தை சார், அல்லு சில்லு. ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன? எது எங்க தலைவர் பேசினாலும் அது அழகுதான் சார். பேசினாக்க அழகுதானே? ஆமா. யங்கஸ்ட் ஸ்டைலிஸ்ட் சிஎம் தமிழ்நாட்டுக்கு. அவருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஃபேன்ஸ் கிடையாது சார், கேரளால இருக்குது, எல்லாம் போயிட்டு நாங்கெல்லாம் பார்த்தோமே. ஒரு தொண்டரோட அதாவது முன்னாடியாவது என் புருஷனை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டியை பார்த்தேன், ஒரு புருஷங்காரன் அவரே சொல்றாரு. யாரு? புருஷங்காரே சொல்றாரா? புருஷங்காரே பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறப்ப என் பொண்டாட்டிக்கு என்னை பிடிக்கிறத விட விஜயை தான் பிடிக்கும். ஆமா, விஜய்னாவே இவளுக்கு ரொம்ப உசுறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நான் உண்மையிலேயே சொல்றேன், அந்த புருஷனை நினைச்சு அந்த புருஷன் மாதிரி பேசாம அந்த பொண்ணுக்கு அவரு புருஷனா இருக்கிறதோட நான் புருஷனா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏங்க சீயா விடுங்க ஏங்க, அதெல்லாம் பார்த்து மிரண்டு போறாங்க. ஒரு புருஷன் தான் அப்படி இருக்கணும், புரியுதுங்களா? ஆமா, அவர் பையில கண்டிப்பா மிச்சர் பாயிட்டு இருந்திருக்கும் தெரியுமா? மிச்சர் சாப்பிட்டுட்டு சார் அதெல்லாம் விடுங்க சார். கேரளால மட்டும் அவருக்கு ஃபேன்ஸ் கிடையாது சார், ஃபாரின்ல எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ் இருக்க இந்தியன்ஸ் எல்லாருமே விஜய் 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 சிஎம் விஜய் தான் அவ்வளோ அப்படி செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் உங்களை மாதிரி ஆளுங்க உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க செலிப்ரேட் பண்ண மாட்டீங்க. மத்தபடி மத்த எல்லா ஸ்டேட்லயுமே ஃபாரின்ல எல்லாம் இவர் வந்து என்ன பண்ணலாம்னா, சீரியஸா இந்த 5 வருஷத்துல இவர் ஃபாரின்ல எல்லாருமே ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. இவர் வந்து பேசாம ஒவ்வொரு ஃபாரின்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விசிட் அடிச்சுட்டு ஒவ்வொரு நைட்டா தங்கிட்டு வந்துட்டாருன்னா எல்லாரும் ஆசையில ஒரு கற்பனையில இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆமா, இவரும் எல்லாரோட ஆசையை நிறைவேற்றினது மாதிரி இருந்துரும். வந்துட்டாருன்னா அப்புறமேல் ஃபாரினுக்கெல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னா இங்க தொடர்ச்சியா ஒரு 50 வருஷத்துக்கு அவர் ஆளப்படுறாருன்னா அவர் தான் ஒவ்வொரு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. வந்தாருன்னா ஒரு ஈவினிங் போல வந்துட்டாருன்னா அப்படியே நைட்டு தங்கிட்டு அப்படியே காலையில போல ஒவ்வொரு வீட்டுல இருந்து போயிட்டாருன்னா உண்மையிலே ஒரு நிறந்த ஒரு மனசு இருக்கும்ல, நிறைஞ்ச மனசு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆமா, கண்டிப்பா வரணும். வரேன்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்கெல்லாம், ஒவ்வொரு வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு, வர மாட்டேங்கிறாரு. இப்ப திருச்சி கூட வந்துட்டு வருவாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா வருவாரு சார். என்ன வருவாரு அப்படின்னா நன்றி சொல்றதுக்கு இந்த பாபுன்னு ஒரு ஆளு பொம்மையை தூக்கி வச்சுட்டு பொம்மையை காட்டிட்டு போறாரு. அது மாதிரி பொம்மையா தான் வருவாரு. அப்புறம் குளத்தூர் பாபுவா மு.க. ஸ்டாலினை தோக்கடிச்ச குளத்தூர் தொகுதி பொம்மையை தான் கூட்டிட்டு வர்றாரு. ஆமா, இதுல பொம்மையை கூட்டிட்டு வர்றதோட இன்னொரு காரியம் என்ன தெரியுமா பண்ணீங்க? விஜய் மாதிரியே ஒருத்தனை மேக்கப் போட்டு ட்ரெஸ் அப் பண்ணி அவன் மாதிரியே கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படியே டிட்டோ இவர் தாண்டா விஜய் அப்படிங்கிறது மாதிரி. புரியல எனக்கு, விஜயே டூப்ளிகேட்டா பாக்குறோம். நீங்க ஏன் சார் அவரை போய் டூப்ளிகேட்டா பாக்குறீங்க?
இல்லங்க அவர் படத்துல பார்த்ததுக்கும் நேர்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் டூப்ளிகேட் மாதிரி இருக்குல்ல. படத்துல அது மேக்கப், இப்ப நீங்க நேர்ல பாக்குறீங்க அதுவே இதுதான் அழகு. ஆமா, டூப்ளிகேட்டுக்கு டூப்ளிகேட் போடுறாங்களே, ஆமா இவங்களை வச்செல்லாம் காட்டுறானுங்களே அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, கடைசியில என்னன்னா இவரு லாங் டைமா லீவ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி டூப்பை போட்டே காலையில 9:30 மணிக்கு போய் செக்ரட்டேரியட்ல உட்காருப்பா, உட்காந்துட்டு 5 மணிக்கு வந்துரு, ஆமா அப்படின்னு இவர் வீட்லயே உட்காந்துப்பாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நடக்கும்போது பாக்கலாம், நீங்களா ஓவரா கற்பனை பண்ணி இல்ல சொல்லலாம். அப்படியே அச்சு அசல் அப்படியே இந்த குளத்துல. ஆமா, அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, தன்னை வந்து ஒரு விஜய் மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும், அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எத்தனையோ பேர் அப்போ எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போடுறாங்க, விஜயகாந்த் அவங்கள மாதிரி வேஷம் போடுறாங்க, ஜெயலலிதா அம்மையா மாதிரி, அந்த மாதிரி இவங்களுக்கும் ஆசை இருக்கும் விஜய் மாதிரி போடணும்னு. அதான் விஜய் மாதிரியே போட்டு கையை கொஞ்ச நேரம் முதலமைச்சர் சேர்ல உட்காந்துட்டு இது பண்றதுல நல்லது தானே. அந்த அளவுக்கு எல்லாம் எங்க தலைவர் விட மாட்டார். விட மாட்டாரா? நல்லா விடுவாரு. ஆமா, நீங்க வந்து நமக்கு தாங்க தெரியாது, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் டெய்லி காலையில விஜய் எந்திரிச்சு நேரா அப்படியே 9:30 மணிக்கு ஆபீஸுக்கு வந்துருக்காருன்னு. அவர் மாதிரியே செட்டப் பண்ண ஆட்கள் தான் வந்திருக்கு. அவர் வந்து ஏங்க அவர் காலையில படுத்தாருன்னா நைட்டு கண்ணு முழிச்சு நிறைய வேலையை பார்த்துட்டு அவர் படுத்தாருன்னா எந்திரிக்கிறது 1 மணி ஆகுங்க. இந்த 1 மணி வரைக்கும் சாப்பிட்றது வரைக்கும் நீ போய் முதலமைச்சர் ஆயிடுறா, நீ சாப்பாட்டுக்கு நேரம் வீட்டுக்கு வருவல்ல, இல்லாட்டினா வேற ஏதாவது இதுன்னு இருக்கிறப்ப இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் வீட்லயே தான் இருக்காரு, வெளியில வரல. ஆமா, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, அது தெரியுமா? ஆமா, உலக மகா ரகசியத்தை இவர் சொல்லிட்டாரு. இவரா ஒரு இஷ்டத்துக்கு உருட்டிட்டே இருக்காரு, நாமளும் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு மேல எங்களுக்கு பொறுமையே இல்ல. என்ன பொறுமை இல்ல சார்? கற்பனையை வந்துட்டு இப்படிலாம் நீங்க சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க சார். ஏங்க சதாம் ஹுசேனுக்கு 7 சதாம் ஹுசேன் இருந்தாங்களாமா, அதே மாதிரி இவருக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஏங்க இந்த விஷயமே இது பொய் அப்படின்னு திரிஷா சொல்லியிருக்காங்க. திரிஷாவே சொல்லிட்டாங்க. திரிஷா வீட்டுக்கு இவரு போக முடியலங்கிறதுனால டூப் அமைச்சிருக்காரு. ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அவங்கள்ட்ட எதையும் மறைக்க முடியுமா? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா உங்க அண்ணி. அவங்க அண்ணியா? உங்க அண்ணி. எனக்கு எதுக்குங்க அண்ணி? நீங்க தானே ஒரு காலத்துல சொன்னீங்க திரிஷாண்ணி திரிஷாண்ணின்னு. நீங்க தானே ஒரு காலத்துல சொன்னீங்க. ஒரு காலம்லாம் இல்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவரே இல்லங்கிறாரு. ஏங்க இப்ப எல்லாம் எனக்கு சித்திங்க. சித்தியா? ஆமா, எனக்கு சித்தி. சின்னம்மா? சின்னம்மா இல்ல, சித்தி. சித்தி. சின்னம்மான்னா அது வந்து சசிகலா அம்மா சின்னம்மா, இது சித்தி. ஆமா, நல்லா இருக்குல்ல, அண்ணி போயிட்டு இப்ப சித்தி ஆகிட்டாங்க. ஆமா, சித்தி அப்படின்னா நீங்க ராதிகாவை ஃபீல் பண்ண கூடாது. ஆமா, புரியுதுங்களா? அது வந்து ராதிகா வந்து இப்ப தாய் கிழவி ஆயிட்டாங்க. ஆமா, அதனால இவங்க தான் இப்ப சித்தி. சித்தினால அது த்ரிஷா தான். சித்தினாவே அது த்ரிஷா தான் இப்பைக்கு. ஆமா, அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆமா, சீரியஸா உண்மைங்க. சரி சார், நீங்க சொன்னா அது உண்மையாதான். நான் வந்து சும்மாலாம் சொல்ல, இவர் வந்து இவர் மாதிரியே இருக்கிற ஆட்கள் தான் அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. சரி சார், பார்க்க தானே சார் போறோம். இப்பதானே ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு, இனிமே தொடர்ந்து பார்க்க தானே போறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.